பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூரிலிருந்து பாஸ்டர் டேனியல் ராஜாவை நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்களை சற்று வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு முன்பாக இங்கே பூமியிலே சில காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி மத்தேயு 24வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறாரு. பூமியிலே பஞ்சங்களும், அதாவது பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் நடைபெறும். அது அவருடைய வருகைக்கு முன்பாக நடைபெறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஐரோப்பிய தேசங்களில், யூரோப் தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்ப அனல் காற்று, சூப்பர் எல் நினோ என்று சொல்லக்கூடிய பயங்கரமான ஒரு காற்று. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா வெப்ப காற்று அடித்து 45 டிகிரி செல்சியஸ் வரை அவர்களுக்கு வெப்பம் ஏற்பட்டு அநேக பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கிறது. வேலைக்கு அநேகர் செல்ல முடியவில்லை. தெருக்களில் நடந்தால் தார் ரோடுகள் எல்லாம் அப்படியே உருகி ஓடுகிறது. சிக்னல் லைட்டில் அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் உருகுகிறது. அதே போல் பிரான்ஸ் தேசத்தில் 1300 பேர் இந்த வெப்பத்தினாலே மரித்து இருக்கிறார்கள். அநேகர் மருத்துவமனையில் அட்மிட் செய்து இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறார்னாக்க, ஆண்டவர் எல்லா காலங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் தேவன் அற்புதமான தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே இந்த எல் நினோலிருந்து நம்முடைய கர்த்தர் எல் ரோயி, நம்ம ரெஃப்யூஜ், அதாவது நம்முடைய அடைக்கலம் கர்த்தராய் இருக்கிறார். அதனால்தான் சங்கீதம் 46வது அதிகாரம் வசனம் 1 கூட அவர் என்ன சொல்கிறார்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இந்த நாட்களில் கூட நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த வெப்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு அடைக்கலமாக ஆண்டவர் பெலனை கொடுத்து அனுகூல துணையுமாக நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடினமான ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அதனாலே எல் நினோ இந்த சூடு, இந்த வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடியவர். அதனால்தான் ஆதியாகமம் 16வது அதிகாரம் வசனம் 13 கூட ஆகார் வனாந்தரத்தில் அந்த சூட்டில் அலைந்து திரிந்த பொழுது அவள் எல் ரோயி என்று சொல்லி என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டினாள். ஹல்லேலூயா. இந்த எல் நினோவில் இருந்து எல் ரோயி உங்களை பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்களை காணக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் துணையுமான தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனாலே when season changes, God remains the same. சூழ்நிலைகள் மாறலாம், காலநிலைகள் மாறலாம், ஆனால் மாறாத கர்த்தர் எல் ரோயி, அவர் உங்களை காண்கிற தேவன், பாதுகாக்கக்கூடிய தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இன்றைக்கு உலகத்திலே இந்த சூப்பர் எல் நினோவிலிருந்து ஐரோப்பிய தேசங்கள் வந்திருக்கிறது. இந்திய தேசங்களில் வறட்சி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு அடைக்கலமும் பெலனுமாய் ஆபத்து காலத்தில் துணையுமாயிருக்கிறார். காரணம், அந்த எல் நினோயிலிருந்து எல் ரோயி, நம்மை காண்கிற தேவன், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் God who sees, நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, எல் நினோவை குறித்து கவலைப்படாதீங்க. எல் ரோயி, God sees you, உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்தில் துணையுமாயிருக்கிறார். ஆமீன்.